ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த 48 நாட்களுக்குள்ள என்ன நடக்க போகுது, அதனால என்ன பிரயோஜனம், பலன், நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதைத்தான் பார்க்க இருக்கின்றோம். மேட ராசியில் பிறந்த, மேட லக்னத்தில் பிறந்த அன்பர்கள், அதிலும் குறிப்பாக கேதுவனுடைய நட்சத்திரமாகிய அஸ்வினியிலும், சுக்கிரனுடைய நட்சத்திரமாகிய பரணியிலும், சூரியனுடைய நட்சத்திரமாகிய கிருத்திகாவிலும் பிறந்த அன்பர்கள். பாருங்க, கேது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறார். சுக்கிரன் நீச்சமாகி நீச்சபங்கம் அடைந்திருக்கிறார். பிறகு சூரியன் நீச்சமாகவே இருக்கிறார். இந்த நட்சத்திரம் தான் உங்களுடைய நட்சத்திரம். இமேஜ் நல்லபடியா வரும். பிசினஸ்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும். சனி விரைச்சனியா வரும்போது நிறைய பயங்களை கொண்டு வந்துட்டார் மேஷராசிக்காரர்களுக்கு. நஷ்டம் அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா குருவனுடைய அனுகிரகத்தினால நிறைய விஷயங்கள் நல்லபடியாக தான் போய் கொண்டிருந்தது. என்ன, உங்களுடைய 5ஆம் வீடு பிரச்சனையாக இருந்ததுனால நிறைய கவலைகள், எதிர்காலத்தை பத்தின கவலைகள், கடந்த காலத்தினுடைய எமோஷனல், அதாவது அப்படியே மேகமூட்டமாக சூரியன் எல்லாம் அப்படியே மூடப்பட்டு இருட்டாகி இருந்த வானம், அந்த மேகங்கள் களைய எப்படி நல்ல நீல நிறமாக, அதாவது பியோராக சூரியன் தகதகக்கூடிய மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணும். இருந்தாலும் கான்ஃபிடென்ட் வரவே வராது. ஏன்? சூரியனுடைய நீச்சத்தன்மை. குருவனுடைய 4ஆம் இடத்தினுடைய வருகையானது இழந்தது அத்தனையுமே மீட்டு எடுத்து மீண்டும் 7.5 சனியை புத்துணர்வோடையும் புது உற்சாகத்தோடையும் சனியை எதிர்கொள்ள தயாராக்குகிறது. ஓம் பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய குரு அதிசார பயிற்சியினுடைய பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கு உண்டான, அதாவது அஸ்வினி பரணி கிருத்திகா பாதம் 1 ஆகிய இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான குரு அதிசார பயிற்சியை பார்க்க இருக்கின்றோம். சரி, இந்த அதிசாரம் என்பது 48 நாட்களுக்கு நடக்கின்றது. உங்களுடைய, அதாவது மேஷ ராசியினுடைய 3ஆம் வீடாகிய மிதுனத்திலிருந்து குரு ஆகப்பட்டவர் 4ஆம் வீடாகிய தன்னுடைய உச்சஸ்தானமாகிய கடகத்திற்குள் நுழைந்து 24 நாட்கள் அதிசாரமாக வேகமாக போறது. பிறகு 24 நாட்கள் வக்கரமாக இருந்து, அதாவது 18 அக்டோபரில் ஆரம்பித்து 11 நவம்பர் வரைக்கும் அவர் வேகமா புனர்வசி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே வேகமா போயிடுறார். அதிசாரம்னாலே ஒரு வீட்டை தாண்டி இன்னொரு வீட்டு போயிடுறார். குரு என்பவர் ஒரு வீட்டுல 13 மாதங்கள் இருப்பார் இல்லையா? அதற்கு இடைப்பட்ட காலத்துல வேகமாக தன்னுடைய எல்லையை கடந்து போறதுனால இதுக்கு பேர் அதிசாரம் அப்படிங்கிறது. சாரம் அப்படின்னா நகர்வுன்னு அர்த்தம். நட்சத்திர ரீதியா நகர்றார் இல்லையா? ஆனா இது ஒரே நட்சத்திரத்தில் தான் நடக்கிறது. அது அவருடைய சொந்த நட்சத்திரம். 24 நாட்கள் முன்னோக்கியும் பிறகு பின்னோக்கி 24 நாட்கள் 5 டிசம்பர் அன்னைக்கு அவர் திரும்ப மிதுனத்துக்கே வந்துடுறார். உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இதுதான் அவருடைய அறிமுகம். ஆனால் எப்பொழுதுமே ஒரு பலனை சொல்லும் போது இந்த அஸ்ட்ராலஜியில மட்டும் ஒரு கிரகத்தை வைத்து நம்ம சொல்லவே முடியாது. இந்த காலகட்டங்கள்ல சனி கிட்டத்தட்ட 28 நவம்பர் வரைக்கும் அவர் வக்கரம் பெற்று குருவனுடைய நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறார், பூரட்டாதிங்கிற நட்சத்திரத்துல. அந்த பூரட்டாதியில ராகு வேற உட்கார்ந்துட்டு இருக்கிறார்.
அவர் எத்தனை நாள் இருக்கிறாருன்னா 2 டிசம்பர் வரைக்கும் அவரும் இருக்கிறார். அப்போ குரு தன்னுடைய நட்சத்திரத்துல, சனி வந்து வக்கரம் பெற்று குருவனுடைய நட்சத்திரத்துல, ராகுவும் குருவனுடைய நட்சத்திரத்துல 11ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கிறார், உங்களுடைய ராசிக்கு 11. ஆக இந்த மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 3 பெருங்கிரகங்களும் இந்த மாதிரியான ஒரே நட்சத்திரத்துல சேர்ந்து இதுல பாதி குரு வக்கரமின்மை அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன பலன்களை கொடுக்கும். இன்னும் கூட கொஞ்சம் டீப்பா சொல்லணும்னா இந்த 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலமானது மேஷராசி அன்பர்களுக்கு இன்னும் கூட கேத்து வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்க, பிறகு சுக்கிரன் நீச்சமாகி முதல்ல 13 நாட்களுக்கு அவர் நீச்சம்தான், ஆனாலும் கூட அந்த நீச்சம் வந்து பரிவர்த்தனையினால பங்கம் இருக்கிறார். இந்த 48 நாட்களுக்குள்ள பெரிய பெரிய சமாச்சாரங்கள் நடக்க பாருங்க. சுக்கிரனும் புதனும் வந்து பரிவர்த்தனை யோகம், சூரியன் நீச்சம், 5க்கு உண்டானவன் நீச்சமாயி ஆனால் உங்களுடைய லக்னத்தை பெறுகிறார். கிட்டத்தட்ட 1 மாதம் அவர் நீச்சம். 48 நாட்கள்ல 5க்கு உண்டான சூரியன் கேந்திரத்துல 7ஆம் இடத்துல புதனோடையும் செவ்வாயோடையும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரியன் வந்து நீச்சமாக இருக்கிறார். இதுதான் சினாரி. இந்த 48 நாட்களுக்குள்ள என்ன நடக்க போகுது, அதனால என்ன பிரயோஜனம், பலன், நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இதைத்தான் பார்க்க இருக்கின்றோம். மேஷ ராசியில் பிறந்த மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்கள், அதிலும் குறிப்பாக கேத்துவனுடைய நட்சத்திரமாகிய அஸ்வினியிலும் சுக்கிரனுடைய நட்சத்திரமாகிய பரணியிலும் சூரியனுடைய நட்சத்திரமாகிய கிருத்திகாவிலும் பிறந்த அன்பர்கள் பாருங்க. கேத்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறார், சுக்கிரன் நீச்சமாகி நீச்சபங்கம் அடைந்திருக்கிறார், பிறகு சூரியன் வந்து நீச்சமாகவே இருக்கிறார். இந்த நட்சத்திரம் தான் உங்களுடைய நட்சத்திரம். இவர்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, இப்ப நம்ம பலனுக்கு போயிடலாம். இந்த 48 நாட்கள்ல உங்களுடைய மனோநிலை, நான் எப்பொழுதுமே 5 டாபிக்ல சொல்லுவேன். அதாவது நான் எப்படி இருப்பேன், என்னுடைய மனமும் உடலும் சரீரமும், என்னுடைய இமேஜ், என்கிட்ட என்னுடைய இமேஜ், என்னை பத்தின சொசைட்டி கிட்ட இருக்கக்கூடிய இமேஜ், சொசைட்டி என்னை பார்க்கிறது எப்படி, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட். 2வது வந்து என்னுடைய குடும்பமும் உறவினர்களும் உற்றாரும் நண்பரும். 3வது வந்து என்னுடைய தொழில், நான் எப்படி இருப்பேன், தொழில் அல்லது ஜாப் இதுல எப்படி இருப்பேன். 4வது வந்து என்னுடைய அசெட்ஸ், சொத்துகள். 5வது படிப்பு. இந்த 5 தலைப்புல தான் பார்க்க இருக்கின்றோம். முதல் தலைப்புல நான் எப்படி இருப்பேன்னாக்கா ஆரோக்கியம் கூடியிருக்கும். நிறைய சைக்கலாஜிக்கலான இஷ்யூஸ் எல்லாம் இந்த 7.5 சனியில இந்த குருவனுடைய இந்த வருகையானது, 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த வருகையானது நிறைய விஷயங்களில், அதாவது சைக்கலாஜிக்கலா இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியும் வந்து தூரமாகும். இன்ஃபேக்ட் நம்ம வந்து இப்போ ரொம்ப டவுனா இருக்கும். அதாவது மேஷராசி அன்பர்கள், அதுலேயும் கூட சுக்கிரனுடைய நட்சத்திரமாகிய பரணி மற்றும் கேத்துனுடைய நட்சத்திரமாகிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப டவுனா இருக்கும். அதாவது நார்மல் மனுஷனுடைய அந்த நார்மலிட்டிக்கு வரணுமா இல்லையா? ஆனா வந்து நான் வந்து நார்மல் ஆகிறம் பேர் வழின்னு சொல்லி எக்ஸ்ட்ராடினரி நார்மலா போயிடும். அப்படின்னு என்ன, ஸ்பிரிச்சுவல் சோல் மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். அவ்வளோ கான்ஃபிடென்ட் வந்துடும். ஞானம் சித்திக்கும். ஞானம்னா என்ன, உடனே வந்து கமண்டலத்தையும் இதையும் தண்டி தூக்கி நான் கிளம்பிடுவேன்னு இல்லை. இந்த 48 நாட்களில் உங்களுடைய 7.5 சனியினுடைய அனைத்து சூழ்ச்சியையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிறது உங்களுடைய குருவனுடைய இந்த அமைப்பு. ரொம்ப முக்கியம் மேஷராசிக்காரர்களுக்கு. அதுலேயும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய குழப்பங்கள், திருமண வாழ்க்கையில் குழப்பங்கள், அவர்களுடைய அதாவது படிப்புல வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ், இது எல்லாவற்றையும் சால்வ் பண்ணக்கூடிய அமைப்புல தான் இந்த குருவனுடைய அமைப்பு இருக்கிறது. அப்போ முதல்ல நான் எப்படி இருப்பேன்னா, என்னுடைய இமேஜ் முதல்ல என்கிட்ட சரியாகும். பிறகு வக்கரம் குருவாகப்பட்டவர் வக்கரம் பெற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய சொசைட்டினுடைய ரெக்கக்னேஷன், உங்களை நோக்கி இருக்கக்கூடிய பார்வை கண்டிப்பாக மாறும். ஏன் அப்படின்னாக்கா, அந்த நேரத்துல வந்து உங்களுடைய ராசி அதிபதி மேஷாதிபதி வந்து 8ஆம் இடத்துக்கு போய் குருவனுடைய பார்வையில விருச்சிகத்துல தன்னுடைய வீட்டுல உட்கார்ந்துருக்கப்பார். அந்த நேரத்துல சுக்கிரன் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்துப்பார். இப்ப இத்தனை பிளானட்டரி பொசிஷன்ஸை நம்ம பார்த்துதான் நம்ம கணக்கில் எடுக்கணும். ஆக உங்களுடைய இமேஜ் வந்து உங்களுடைய இமேஜ் குரோ ஆக போறோம், அதாவது ரிச் ஆக போறோம் நம்ம. அதே மாதிரி பப்ளிக்கினுடைய இமேஜும் நம்மை குறித்து அவர்களும் ரிச்சாக பார்க்க ஆரம்பிப்பார். ரிச்சாகனாக்கா உங்களோட பத்தின இந்த கமெண்ட்ஸ், பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு தன்னுடைய அபிப்பிராயத்தை மாத்திக்கிட்டு நல்ல அபிப்பிராயமாக கொண்டு வர போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். இதுல
குரு சனியை பார்க்கறது, 12ஆம் வீடு, உங்களுடைய 12ஆம் வீடாகிய தன்னுடைய வீடாகிய மீனத்தை பார்க்கறது, அதுல தன்னுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய சனியை பார்க்கறது. ஸோ இது உங்களுக்கு டேமேஜ் ஆன கான்ஃபிடென்ட்டையே காலி பண்ணின விஷயங்கள்லாம் மீண்டும் நீங்க முதல்ல எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி கொண்டு வந்து நிலைநிறுத்தும். ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணை, நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவியும், உங்களுடைய பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவனுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொண்டு வரும். தந்தையினுடைய ஆரோக்கியமும் மேலே வரும். அப்போ உங்களுடைய ஆரோக்கியமும் நல்லபடியாக மேலே வரும். அதே போல உங்களுடைய அப்பா அல்லது கணவனுடைய அல்லது மனைவனுடைய ஆரோக்கியமும் மேலும் இமேஜ் நல்லபடியாக வரும். பிசினஸ்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும். சனி விரைச்சனியா வரும்போது நிறைய பயங்களை கொண்டு வந்துட்டார் மேடராசிக்காரர்களுக்கு. நஷ்டம் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா குருவனுடைய அனுகிரகத்தினால நிறைய விஷயங்கள் நல்லபடியாக தான் போய் கொண்டிருந்தது. என்ன, உங்களுடைய 5ஆம் வீடு பிரச்சனையாக இருந்ததுனால நிறைய கவலைகள், எதிர்காலத்தை பற்றின கவலைகள், கடந்த காலத்தினுடைய எமோஷனல் இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது. இப்போ நார்மலாக. ஆனால் இதில் ஒரு டிராபேக் என்னன்னா, நிறைய தூங்க ஆரம்பிச்சிருவோம். வீட்லேயே உட்காந்துட்டு கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கணுமோ அப்படின்னு தோணும். அதை மட்டும் நம்ம மாற்றணும். ஏன்னா குரு 4ஆம் இடத்துக்கு வந்தால் 4ஆம் இடம் தூக்கத்துக்கும் 4ஆம் இடம் தான். அங்கே உச்சமாக இருந்தால் ராஜா மாதிரி தூங்குறது, தூக்கம் அதிகமாகிடும். அப்படி தூக்கம் இல்லைன்னாலும் வீட்டுக்கு அப்படி அமைதியாக. ஏன்னா 4ஆம் வீடுங்கிறது நம்முடைய இருப்பிடம். நான் எங்கே நான் என்னுடைய ஓய்வுக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக நான் எங்கே வசிக்கின்றனோ அந்த இடத்துக்கும் இந்த வீடு தான் இண்டிகேஷன். அப்படிங்கும்போது வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு மனசு இல்லை, அப்படியே இருப்பான். இருக்கலாமே, கொஞ்ச நேரம் இருக்கலாமே. அது மட்டும் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை அடுத்தா உடல் ஆரோக்கியத்தில் மேற்கொண்டு என்ன பண்ண வேண்டும்னா, உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம். எந்த ஒரு எமோஷனலையும் நம்ம போய் மாட்டிக்கிடக்கூடாது. ஏன்னா எமோஷனல் இஷ்யூஸ் 5ஆம் இடத்துல கேத்து இருந்தாலே அதில் ஒரு பிரச்சனை இருக்காது. அந்த கேத்து அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதியினுடைய அமைப்பும், அதாவது செவ்வாய் இல்லையா, சூரியனும் நீச்சமாகும் போது இந்த 5ஆம் இடத்திற்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் நம்மளை பாதிக்கும். அதாவது குழந்தைய பற்றின இஷ்யூக்கள் நம்மளை பாதிக்கும். பிறகு மெயினாக கணவன் மனைவியினுடைய விஷயங்கள் பாதிக்கும். பிறகு படிப்புல கொஞ்சம் தடுமாற்றம், இதெல்லாம் கான்ஃபிடென்ட்டை குறைக்கிறதுக்கு. அப்புறம் பிசினஸ்ல நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தேன்னா அது தவறாக போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதை அத்தனையுமே சரிப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்தவராக குரு வருகிறார். அப்படிங்கும்போது உங்களுடைய இமேஜும் ஆரோக்கியமும் மேலும் பிசிக்கலா நம்ம சொன்னோம்னா டயபெட்டிஸ் இருக்கிறவர்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம இனிப்புகளை அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். 4ஆம் இடத்துல குரு வந்தாலே கொஞ்சம் உடல் பருமன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துடும். சரி, அடுத்தது உறவுகள். உறவுகளில் மெயினாக கேத்துவனுடைய நட்சத்திரமாகி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்று தன்னுடைய வாழ்க்கை துணையை விட்டு தூரமாக போய் வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு வரும். அதனால பிரிவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை, அவர்களிடம் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் 2க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துல இருந்து நீச்சமாகி நீச்ச பங்கம் ஆகிறாருனாலும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த பிரச்சனை வர்றது சில பேருக்கு கொஞ்சம் பிரச்சனை மேலும் அந்யோன்யத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். குழந்தை விஷயத்துல பிரச்சனை வரும். குழந்தை இன்மையும் பிரச்சனை கொடுக்கும். குழந்தை கர்ப்பவதியாக இருக்கும்போது அதுவும் கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். இதற்கு என்ன ரெமெடி அப்படின்னாக்கா, மகா கணபதியினுடைய உபாசனை, இதுதான் ரெமெடி. கணபதியினுடைய அனுகிரகம் இருந்தாலே குழந்தை ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாம் இந்த உறவுல அதுவும் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை எடுத்துக்கிடணும் கேட்குறவங்கெல்லாம் இன்னும் கூட என்ன ஏதாவது விசேஷமா. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷனுக்கு முதல்ல நம்ம ஸ்திரமாகும், நம்ம செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் குழந்தைய நம்ம திட்டம் போடலாம் அப்படின்னுங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனாலும் இந்த சரீரத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. 30 வயதை தாண்டி விட்டால் சரீரம் தன்னுடைய வலிமை இழக்கும். நம்ம என்னதான் ஃபிட்டாக இருந்தாலுமே, ஆனால் அந்த காலத்துல இருந்த ஃபிட்டெல்லாம் வேற. நம்ம அப்படியா இருக்கும். 1 மணி நேரம்னாலும் அங்கே போய் ஓடுறதாகட்டும், ஜம்ப் பண்ணுறதாகட்டும், யோகா, அப்புறம் அரபிக் அது இது பண்ணினாலுமே அந்த காலத்துல இருந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு இயற்கையில ஒரு சூரிய வெளிச்சத்துல நம்ம இல்லை. அப்படிங்கும்போது 30 வயதுக்குள்ள குழந்தைகளை நாம் எடுத்துக்கொள்வது தான் நமக்கு புத்திசாலித்தனம் என்பது உண்மை, மறுக்கப்பட முடியாத உண்மை. அதனால இந்த காலகட்டங்கள், இந்த 48 நாட்கள்ல யாருக்காவது குழந்தையினுடைய விஷயத்துல ஏதாவது ஆர்கியூமெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக்கையே எடுக்காம இருக்கிறது தான் நல்லது.
என்றால் சுக்கிரன் நீச்சமாகிறார். பிறகு மீண்டும் போய் அவர் சூரியனோட தான் இணைக்கிறார். அப்படிங்கும் பொழுது குழந்தைய வரத்திற்கு இந்த ஒரு 48 நாட்கள் வந்து தள்ளி போகிறது தவறு கிடையாது. அதிலும் கூட குறிப்பாக முதல்ல 24 நாட்கள் அந்த குழந்தைக்கு முயற்சி செய்யாமல் இருப்பதே நல்லது. என்ன சுவாமிஜி தடார்னு இப்படி சொல்லிட்டேன்னாக்கா, அதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன் இல்லையா, 30 வயசுக்குள்ள பண்ணணும். ஆனா அதுக்காக அவசரப்பட்டு இதுல பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உறவுகள், பிசினஸ் உறவுகள் அத்தனையுமே நல்லா குரோத் ஆகக்கூடிய அமைப்பு. உங்களுடைய நட்பு, பிறகு பிசினஸ் நட்பு, பிறகு வெளியூரில் இருக்கக்கூடிய நட்புகள், இவைகள் அத்தனையுமே ஒரு விசேஷமான கவனத்தை செலுத்துங்கள். உங்களுடைய எதிர்காலத்தினுடைய படிக்கற்களாக அவர்களை மாற்றிக் கொள்வதற்கு கண்டிப்பாக உங்களால் முடியும். இது ஒரு நன்மை. குருவனுடைய பார்வை 8ஆம் இடத்துக்கு இருக்கிறது இல்லையா, எந்த ஒரு பிசினஸ் நட்புமே, அதாவது கிட்டத்தட்ட இந்த அது அதிசாரமா இருந்தாலும் சரி, முன்னோக்கி போனாலும் சரி, பின்னோக்கி வரக்கூடிய வக்கரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால நட்பு அப்படிங்கிறது எல்லா விதமான பிசினஸ் நட்பு, அப்புறம் வந்து நம்முடைய சொந்தமே வந்து நட்பாக இருக்கக்கூடியது, அல்லது வந்து அந்த டிராவல் நேரத்தில் நட்பு இருக்கும். சில பேர்லாம் ட்ரெயினில் போயிட்டு வரும்போது அதில் ஒரு நட்பு, எப்படியாப்பட்ட நட்பாக இருந்தாலும், ஸ்கூல் நட்பு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, அல்லது வந்து பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸு, கொலீக், யாருமே எல்லா நட்பையும் பாராட்டுங்கள், உங்களுக்கு நன்மை நடக்கும். இழந்து போன அந்த நட்பும் மீண்டும் கிடைக்கும். சரி, இன்னொரு உறவு இருக்கு, எதிரி என்கின்ற உறவு. அந்த எதிரி என்கின்ற உறவு, அதுல 2 சமாச்சாரம் இருக்கு. முதல்ல என்ன, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்கள் முன்னின்று நடத்த முடியும். ஜெயிப்பு தான், அதுல வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப 80% மேல. ஆனால் கணவன் மனைவியின் மீதோ, மனைவி கணவன் மீதோ இருக்கக்கூடிய அந்த ஒரு டைவர்ஸுக்கு உண்டான அந்த பிரச்சனை மேலும் காம்ப்ளிகேட்டடா மாறும். அந்த வம்பு வழக்கு, கோர்ட் எல்லாம் அதுல வந்து கொஞ்சம் வந்து மனதை வந்து ரொம்ப அலைக்கழிக்கக்கூடியதாக மாறிவிடும். ஏனென்றால் கேது வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருப்பதனால, சூரியன் உங்களுக்கு நீச்சம் அடைந்திருப்பதனால், ஏன்னா சூரியனுடைய வீட்டில் தான் கேது உட்கார்ந்து இருக்கிறார். அவர் வந்து 7ஆம் இடத்துல உட்கார்ந்து நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சங்கடங்களை அதிகமாக கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த விஷயத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். அப்போ உறவுகள்ல நம்ம வந்து எந்த கோர்ட்டு கேஸ், அந்த உறவுகள்ல வந்து அதுவும் வந்து எதிர்பாலினரமா, கணவன் மனைவி தானே, அல்லது தங்கையோட அல்லது அக்காவோட, அல்லது நீங்கள் பெண்ணாக இருந்தால் தம்பியோட, அண்ணனோட இருக்கக்கூடிய வம்பு வழக்கு, சொத்து நிமித்தமானதெல்லாம் இந்த நேரத்துல வந்து அமைதியா சுமூகமா முடிக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். அதனால உறவுகள்ல இந்த எதிரி என்கின்ற உறவு, மற்றபடி உறவு இல்லை, வெளியே பிசினஸ் போட்டி இருக்குதுன்னா காலி பண்ணலாம். விளையாட்டு, நீங்கள் ஒரு விளையாட்டு வீரராக இருந்தால், அல்லது நாட்டுக்கே நீங்கள் போராடுபவராக இருந்தாலும், உங்களுடைய கையில் வெற்றி கனியானது கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உழைப்பு தான், உழைச்சாலும் கிடைக்கணுமே, அதனால உழைத்த உடனே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. பிறகு தாத்தா பாட்டியினுடைய, ஏனென்றால் 7.5 சனி ஆரம்பிச்சிடுச்சு. அப்படிங்கும்போது ராகு 11ஆம் இடத்துல குருவனுடைய அமைப்புல இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒருவருக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த 48 நாட்கள் பொன்னான தருணங்கள் அது. ஏனென்றால் குரு முழுமைக்குமே தன்னுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார், சனி முழுமைக்குமே அவருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். ராகு கூட வந்து 2ஆம் தேதி தான் வந்து அதற்கு முந்தின நட்சத்திரத்துக்கு போறார், அதாவது சதபிஷாவாகிய தன்னுடைய நட்சத்திரத்துக்கு போகிறார். அதனால அந்த நட்சத்திரத்துக்கு போகும்போது மறுபடியும் குரு உங்களுக்கு வந்துடுவார், திரும்பி 3ஆம் இடத்துக்கு வந்து அவரை பார்ப்பார். அப்படிங்கும்போது இது வந்து அந்த தாத்தா பாட்டிகளுக்கு, வயதானவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப 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 லாபத்தை கொடுக்கும். சொத்துக்கள் எல்லாம் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக உறவு சம்பந்தப்பட்ட வகையில் எல்லாமே க்ஷேமமே. அடுத்தது ஜாப், இங்கதான் வரேன். முதல்ல ஜாப், அதுல வந்து கவர்மெண்ட் தனியா, பிறகு தொழில், அதை பார்ப்போம். முதல்ல ஜாப், கவர்மெண்ட் ஜாப்ல உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்லைன்னா எந்த ஒரு இதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, மிஷனையும் கொஞ்சம் வந்து அனுசரிச்சு போங்க. என்றால் சிம்மாதிபதி நீச்சமாக இருக்கிறார், அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான். சரி, சிம்மாதிபதி நீச்சமாக இருந்தாலும் மீண்டும் அவர் சுக்கிரனோட சேர்ந்து இருக்க போகிறார். சுக்கிரன் அங்கே வந்துடுவார். அப்படின்னாலும் ஒரு 10 நாட்களுக்கு அப்புறம் சுக்கிரனும் சூரியனும் தனியாக ஒருங்கே வந்து 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அரசாங்கத்துக்கால் ஒரு 13 நாட்கள் வந்து எந்த ஒரு ஆக்ஷனையும் வந்து விகரஸா பண்ண வேண்டாம். அதாவது நமக்கு 18 அக்டோபர்ல இருந்து கிட்டத்தட்ட நவம்பர் 3 வரைக்கும், ஏன்னா அதுக்கப்புறம் தான் சுக்கிரன் வரார் தன்னுடைய இடத்துக்கு. அப்படிங்கும்போது அது வரைக்கும் ரொம்ப விகரஸா
எந்த ஒரு வில்லங்கமும் எந்த ஒரு கமெண்ட்ஸும் போராட்டமும் இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் அவர்கள் வந்து ஈடுபடலாம். அதாவது ஒரு போராட்டம், ஒரு விக்ரஸா ஒரு முயற்சி எடுக்கிறது, ஒரு ப்ரொமோஷனுக்கு கூட வந்து நம்ம ட்ரை பண்ணுறது, இதெல்லாமே எடுக்கலாம் கவர்மெண்ட் ஒர்க்கில். சார், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுபவர்களுக்கு ஏதாவது ப்ரமோஷன்ஸ் உண்டா இந்த குருவனுடைய அமைப்பில் அப்படின்னு கேட்டால், நீங்கள் நினைத்த ப்ரமோஷன்ஸ் கண்டிப்பாக 80% உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். அப்படி இல்லைனாலும் அந்த லைனில் கொண்டு வந்து உங்களை நிறுத்தும். அதனால் கவர்மெண்ட் சர்வெண்ட் எல்லாருக்குமே ஒரு நல்ல அமைப்பு. படித்தவர்கள், பதிவு செய்தவர்கள், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில், அதுலேருந்து கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து அரசாங்க ரீதியாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குரு வந்து இந்த உச்சமாக நிற்கிறதுனால குறிப்பாக சூரியனுடைய நட்சத்திரமாக கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு அவர் நீச்சமாக இருந்தாலும் இந்த மாதிரியான நன்மைகள் நடக்கும். அதனால் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ஒரு நல்ல அமைப்பு. ப்ரமோஷன்ஸ் நல்ல இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதில் கவர்மெண்ட் செக்டரில் அந்த வெகு ஜனங்களோட, அதாவது நிறைய ஜனங்களோட டீல் பண்ணக்கூடிய கார்பரேஷன் ஆஃபீஸ் ஆகட்டும், அல்லது விஏஓன்னு சொல்லக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர் ஆகட்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான ஒரு பதவியில் வந்து ஒரு பெரிய பதவியில் மக்களை காப்பாற்ற, இந்த மக்களுக்கு கூட டீல் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் குருவனுடைய பார்வையில் இருக்கிற சனி வந்து கொஞ்சம் எனர்ஜியை செலவு பண்ணாலும் உங்களுக்கு ரெக்கக்னேஷனையும் ஒரு, அதாவது பதக்கம்னாக்கா மெடல் கிடைக்கும்னு நான் சொல்ல, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கௌரவத்தை உயர்த்தி கொடுக்குங்கிறதுல டவுட் கிடையாது. ஏனென்றால் 8ஆம் இடத்துல பார்த்தாலே அதிர்ஷ்டம் தான். அப்போது ஒர்க்கில் நீங்கள் வந்து ஜாபில் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. இப்போ தனியாருக்கு வரேன். அதாவது ரொம்ப ஒரு மாதிரி அந்த இருள் சூழ்ந்த மேகங்கள்லாம் கவ்வி கழுத்தை பிடிச்சிருச்சின்னு நினைக்கும் போது இந்த குரு ஆபத் பாதவனாக வந்து உங்கள அனைவர் மேஷராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கின்றார் அப்படின்னா மிகை கிடையாது. ஒர்க்கில் இருந்த அந்த ப்ரெஷர்ஸ், இன்செக்யூரிட்டி, ஜாப் செக்யூரிட்டி இன்மை, அல்லது தொழிலில் இருக்கக்கூடிய பயம், லாஸை பற்றின பயம், இது அத்தனையும் ரிமூவ் பண்ணுகிறார். அதாவது வந்து அப்படியே மேகமூட்டமாக அந்த சூரியன்லாம் வந்து அப்படியே மூடப்பட்டு இருட்டாகி இருந்த வானம், அந்த மேகங்கள் களைய எப்படி நல்ல நீல நிறமாக, அதாவது பியோராக சூரியன் தகதகக்கூடிய மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணும். இருந்தாலும் கான்ஃபிடென்ட் வரவே வராது. ஏன்? சூரியனுடைய நீச்சத்தன்மை, கான்ஃபிடென்ட் வராது. இருந்தாலும் இந்த 7.5 சனி குருவனுடைய இந்த உச்சத்தன்மையை அடைந்து திரும்பி போகும்போது உங்களுடைய விரயங்களை கட்டுப்படுத்தி விடுவார் அப்படிங்கிறது உண்மை. இதில் முக்கியமாக வெளிநாட்டில் நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனத்தை தொடங்கணும் அப்படிங்கிறது இந்த குருவனுடைய வருகையினால் நடக்கும். ஆனால் குருவனுடைய வக்கரமாக ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் குழப்பங்கள் இருந்து மீண்டும் தெளிவு அடைந்து விடுவீர்கள். அதனால் இந்த வகையில் தொழிலில் எல்லா வித தொழில் பட்டவர்களுக்கும், தொழில் செய்பவர்களுக்கும் இந்த குரு ஒரு நல்ல ஒரு அமைப்பையே கொடுக்குறார். சுக்கிரனும் வந்து தன்னுடைய நீச்சத்தன்மையிலிருந்து வெளியில் வந்தோடனே நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறார். இதில் கல்வித்துறையில் கல்வி சாலைகள் வைத்து நடத்துபவர்கள், அதிலும் வந்து முக்கியமாக கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் குருவனுடைய வக்கரகதி 11/11/2025 முதல் அவர் வந்து வக்கரம் வந்து கடகத்துல ஒரு 24 நாட்கள் இருக்கிறார். அதற்கப்புறம் 96 நாட்கள் வக்கரத்துக்கு போகிறார் மிதுனத்துல. அது நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஒரு 24 நாட்களுக்கு அவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. சரி, இப்ப தனியார் தொழில் இல்லாம அல்லது இந்த கவர்மெண்ட் தொழில் இல்லாம நடுவுல வந்து சில டாபிக் இருக்கு, சில துறைகளுக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டால் ட்ரேடிங் அப்படிங்கிற துறை. இந்த ட்ரேடர்ஸிற்கு காட்டில் மழை. மேஷராசி அன்பர்களுக்கு ட்ரேடில் வந்து ட்ரேடிங் செய்பவர்களுக்கு காட்டில் மழை அப்படின்னு சொன்னா அது சத்தியமே. முக்கியமாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு, பிறகு கேத்துவனுடைய ஓன் நட்சத்திரமாகிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பை தான் கொடுக்கிறது என்றால் மிக இல்லை. வேறு மொழி பேசக்கூடிய, ஈவன் பிரெஞ்சு வந்து கற்றுக்கொண்டு அல்லது ஆங்கிலம் கற்றுக்கொண்டு அல்லது வடநாட்டுக்கு போகும்போது ஹிந்தி கற்றுக்கொண்டு, சரி, இப்போ இந்த 5ஆம் இடத்து கேத்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கேத்துவுக்கும் குருவுக்கும் ஏதாவது ஒரு நன்மை, இதுல ஏதாவது காம்பினேஷன் இருக்கிறதா அப்படின்னாக்கா ஒரு அமைப்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டா, கேத்துவனுடைய சிம்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு 5வது வீடு குருவனுடைய வீடு. அந்த அமைப்புல சுக்கிரன் வந்து இந்த துலாவுக்கு போகும்போது அவர் விசாகா நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணுவார். அப்போ வந்து ஒரு அமைப்பு, என்ன அமைப்பு அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரேட் பண்றீங்க, பல மொழியிலில் வல்லுநராக இருந்து நீங்க ஒரு ட்ரேட் பண்றீங்க. அது வந்து பக்கத்து ஸ்டேட்டாக இருக்கலாம்,
அல்லது பக்கத்து நாடாக இருக்கலாம், அல்லது உலகம் சுற்றக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கலாம். உங்களுக்கு நல்ல குரோத்தும் ஒரு ஒரு பெரிய மேதை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸையும் வந்து வாங்கி, ஆக அனைத்து துறையினருக்கும் நல்ல விஷயங்களை வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கிறார். அரசியல்வாதிக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்துல. ஏன் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய தலைமையாகப்பட்டது, உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு கிடைத்தால் உங்களுடைய ரைட் ஹேண்ட் அப்படிங்கிற இந்த கூடவே இருப்பவர்களுடைய அந்த அந்த நபர்களுடைய நடவடிக்கையில் உங்களுக்கு கவனம் தேவை. என்ன சுவாமிஜி, நான் யூஸ்வலாக நெகட்டிவாக சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த விஷயத்தில் 5ஆம் இடம் அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்குது, துரோகம். 5ஆம் இடத்துல என்ன, நம்பிக்கை துரோகம். அதனால அரசியல்வாதிகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது சூரியனுடைய அமைப்பாகட்டும், கேத்துவனுடைய அமைப்பாகட்டும் அப்படி இருக்கிறது. அதுவும் இல்லாமல் ராகுனுடைய நட்சத்திரத்தில் வந்துடுவார் அதுக்கப்புறம். அதனால கொஞ்சம் அந்த விஷயத்துல ஜாக்கிரதை இருந்தால் எதிர்காலத்தில் நம்ம வந்து நஷ்டம் அடையாமல் அதனால பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பதவி முக்கியமானது கிடையாது. தசரத மன்னனுக்கு குழந்தைகள் இல்லை, ஆண் குழந்தை இல்லைங்கிறத வருத்தம், பெண் குழந்தையெல்லாம் இருந்தது அவருக்கு. அவர் வந்து ஒரு வயதான தம்பதியில வந்து அந்த 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 கணவனை வந்து அவர் வந்து கொண்டுடுறாரு, 2 பேரையுமே கொண்டுடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் கதை ராமாயணத்துல. அவர் இந்த தசரத ராஜா வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு தம்பதிகளுடைய பையனை கொண்டுடுவார். அதுதானே கதை ஆரம்பிக்கிறது. தன்னுடைய ஒரு பராக்கிரமத்தினால ஒரு சப்தத்தை வச்சு, அந்த துவனியை வச்சு அந்த இடத்தை குறிப்பாத்து அடிக்கக்கூடிய வல்லமை பெற்ற அவர் அந்த இடத்துல டேலண்ட் தவறாக பயன்படுத்தி அந்த பையன் இறந்து விடுறான். அப்போ வந்து நீ வந்து உன்னுடைய மரணமும் ஒரு புத்திரனை இழந்ததுனால வரக்கூடிய சோகத்தினால நடக்கும்னு அவர் முதல்ல சந்தோஷப்பட்டார். எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துருவான் அப்படின்னு. புத்திரன்னா ஆண் குழந்தை இல்லையா? அந்த மாதிரி ஐயோ துரோகம் இழைக்கப்படுமேனாக்கா பதவியே இருக்கும், பதவி கிடைத்தது. அதனால அந்த பதவி கிடைத்த பதவியை நீங்கள் யாரை வந்து வழிபட்டா நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை கிடைக்கும்னு கேட்டா, அதாவது ருத்ர வடிவில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன், ருத்ரனை வழிபடும் பொழுது அந்த துரோகத்துல இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள். இது 3வது நிலை. தொழிலை பத்தின தொழிலில் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா தாராளமா போயிட்டு வாங்க. வெளிநாட்டுல எல்லா விஷயமும் பாசிட்டிவா இருக்கும். முக்கியமாக வெளிநாட்டில் வாழக்கூடிய அன்பர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிவிடும். இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய வசிப்பிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கிவிடும். சரி, அப்புறம் கடன் கிடைக்கும். இப்போ 4வது டாபிக் வந்துடுறேன், சொத்துகள். சொத்துக்கள் வந்து முக்கியமாக வீடு, நிலம், அதுக்கப்புறம் தான் வண்டி வாகனங்களாம். வீடு, நிலம், நகை, சேமிப்பு இவைகள் அத்தனையிலுமே நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடைவீர்கள். இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு வந்து எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறது ஒன்று. குரு வந்து உங்களுக்கு ஆக்சுவலி சொல்லப்போனால் பாக்யாதிபதி, அப்புறம் விரையாதிபதி, 12க்கு உண்டானவன். பாக்யாதிபதினாக்கா உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் முயற்சி செய்து விரயம் என்கின்ற சக்தியை விரயம் செய்து பொருளையும் விரயம் செய்து ஆனால் தன்னுடைய வாழ்க்கைக்கு உண்டான சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் தேடிக்கொள்ளுவீர்கள் அப்படிங்கிறது. ஆக குரு வந்து இங்க வந்த உடனே நீங்க வந்து மெடிடேஷனே பண்ண ஆரம்பிக்கலாம். எனக்குன்னு ஒரு வீடு வந்த மாதிரி அதற்குண்டான முயற்சியை வந்து நீங்கள் மேற்கொண்டால் கண்டிப்பாக இந்த ஒரு 48 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கிடைச்சிடும். சொந்த வீடு கிடைக்கும், தனக்குன்னு சொந்த லேண்டு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு, பூமி வாங்கக்கூடிய அமைப்பு, பிறகு தன்னுடைய ஓன் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி நிறுவக்கூடிய தொழிலை நிறுவக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதே போல நகை நட்டுகள், ஏன்னா தங்கம் இப்போ நிறைய விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது, வெள்ளி வந்து நிறைய விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. அது வந்து நம்ம தனியாக யாராவது அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்தால் தான் நம்ம அதெல்லாம் சொல்லுவோம். உங்களுக்கு வந்து இந்த ஜாதகத்தில் இந்த நேரத்தில் தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், இதெல்லாம் வந்து வாங்கலாம், அல்லது நிலம் வாங்கலாம். அது ஜாதகம் இருக்கு, பிறந்த ஜாதகம் முக்கியம் இருக்கு, அதை வந்து நம்ம சஜஷன் கொடுக்க முடியும். ஆக நகைகள் வாங்கக்கூடிய அமைப்பும், லேண்டு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பும், ப்ராப்பர்ட்டியாக வீடு வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அஸ்திவாரமாக அமையப் போகிறது அப்படிங்கிறது உண்மை, மறுக்க முடியாது. ஆனால் அதில் சோதனைகள் உண்டு. என்ன சோதனைகள் உண்டு அப்படின்னாக்கா, தடைகள் பல உண்டு. கேத்துவனுடைய அந்த அமைப்பு வந்து கொஞ்சம் தடைகளை கொடுத்தாலும் குரு மற்றும் சூரியனுடைய அந்த ஒரு தொடர்பு, குரு வந்து உச்சமாகி சனியை பார்க்க, சனி வந்து வக்கரம் பெற்று குருவுடைய ராசியில குருவுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த 12ஆம் இடமானது சுபத்துவம் அடையிறதுனால உங்களுக்கு விரயம் வெகுவாக கட்டுப்படுத்தப்பட்டு ஒரு பிசினஸ் மேனாக நீங்கள் மாறுவீர்கள். நீங்கள் நினைத்தையும் வாங்குவீர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதில் கொஞ்சம் போட்டி பொறாமை எல்லாம் இருந்தாலும் கூட அதிலிருந்து நீங்கள் வெளியில் வருவீர்கள். இதற்கு ரெமெடி என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன்.
ருத்ர ஜபம் அல்லது ஸ்ரீ ருத்ர ஜபத்தை பண்ணணும். இல்லை சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனை வந்து வழிபாடு செய்து கொண்டு வர வேண்டியது. அடுத்தது படிப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களில் உயர்தர கல்வி யூஜி பிஜி இதில் வந்து விசேஷமாக பிஹெச்டி நல்ல அமையும். உங்களுக்கு கவலையே வேண்டாம். இந்த 48 நாட்களில் பழைய எல்லா பேக்லாக்கையும் எடுத்துகிட்டு வந்துடலாம், எல்லாம் கிளியர் பண்ணிடலாம். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ரீசர்ச் வேண்டிய, அது பயோ கெமிஸ்ட்ரி ஆகட்டும் அல்லது வந்து எம்எஸ் பண்ணக்கூடிய மெடிக்கலில் எம்எஸ் பண்ணக்கூடியவர்கள் ஆகட்டும் அல்லது வேறு ரீசர்ச் வேறு கெமிக்கலில் ரீசர்ச் பண்ணி எல்லாருக்குமே ஒரு நல்ல அமைப்பு. முக்கியமாக பதவியை வந்து டார்கெட் பண்ணுபவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி டிஎன்பிசி இந்த மாதிரியான மக்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு. முக்கியமாக இந்த பிஹெச்டி பண்ணுபவர்களுக்கு வெளிநாட்டு பிரயாணமானது ஒரு நல்ல ஒரு வரவேற்பையும் ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலான விஷயமும் கிடைக்கும். ஆனால் வெளிநாட்டில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னாக்கா சனியினுடைய இந்த அமைப்பு, ராகு வந்து குருவனுடைய அமைப்பில் உட்காந்துருக்கிறார். அது வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து தான் வசிக்கக்கூடிய இடத்த தேர்ந்தெடுக்கக்கூடியது வகையில் பார்க்கணும். சரி, இது அத்தனையிலுமே திடீரென்று பல அதிருஷ்டங்கள், முக்கியமாக உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னாலே அதிர்ஷ்டம், அதாவது நம்முடைய உழைப்பு, பழைய உழைப்புகளுக்கு உண்டான ஊதியமானது இப்பொழுது கிடைக்கும். கௌரவம் மீட்டெடுக்கப்படுகிறது, ஆரோக்கியம் மீட்டெடுக்கப்படுகிறது, உறவு மீட்டெடுக்கப்படுகிறது. ஆக மொத்தத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு குருவனுடைய 4ஆம் இடத்தினுடைய வருகையானது இழந்தது அத்தனையுமே மீட்டு எடுத்து மீண்டும் 7.5 சனியை வந்து புத்துணர்வோடையும் புது உற்சாகத்தோடையும் சனியை எதிர்கொள்ள தயாராக்குகிறது. அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. பூர்ண ஆசீர்வாதங்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.